السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته تسليما كثيرا كثيرا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. صدق الله العليم. அருமை சகோதரர்களே சகோதரிகளே, பசித்து தாகித்து விழித்திருப்பதன் மூலமாக பதவி கிடைக்கும் என்பது நாம் கேட்டிருக்கக்கூடிய விடயம். பகல் முழுக்க பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம். இப்பொழுது விழித்திருந்து மார்க்க உபன்யாசங்களை கேட்கறதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கின்றான். கேட்கறதின் மூலமாக அமல் செய்வோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பொருந்தி கொள்ளக்கூடிய கூட்டத்திலே ஆக்கிவிடுவான். இன்று அதிகமாக பேசப்படுகிறது, கேட்கப்படுகிறது. எதுவெல்லாம் தலையில் இருக்கிறதோ அதெல்லாம் நாவின் மூலமாக வெளியாகிறது. ஆனால் அந்த நாவின் மூலமாக வெளியாகக்கூடியது ஒரு ஷான் இதயத்திலே இறங்கும் என்றால் உடல் உறுப்புகளின் மூலமாக அமலிலே வந்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மாற்ற வேண்டும். எங்களுடைய இந்த விழித்து இருக்கிற விடயத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்துக்குரிய மாதமாக இந்த மாதத்தை ஆக்கி வைத்திருக்கின்றான். ஹிதாயத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறான். குர்ஆனை பின்பற்ற முடியும் தக்வாவுடன் தான் என்பதற்கு ஆதாரமாக அல்லாஹ் ரமலானை ஆக்கி வைத்திருக்கிறான். தக்வா இல்லாமல் குர்ஆனை பின்பற்ற முடியாது. குர்ஆன் ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். குர்ஆன் அறிவாளிகளுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லல்ல. குர்ஆன் ஆராய்ச்சியாளர்களுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லல்ல. பெரும் பெரும் இன்டலெக்சுவலுக்கு நேர்வழி காட்டும் என்று சொல்லல்ல. குர்ஆன் நேர்வழி காட்டுவதற்கு அவர் ஆ பா தா என்பதனை கூட தெரிந்திருக்காவிட்டாலும் சரி, தக்வா இருந்தால் அவருக்கு நேர்வழி காட்டும் என்று கூறியிருக்கிறது. அந்த தக்வாவுடைய நோக்கம்தான் ரமலான். அந்த தக்வாவுடன் தான் குர்ஆனை பின்பற்ற முடியும் என்பதற்கு அல்லாஹ் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், நாம் மனிதர்களுடைய ஹிதாயத்துக்காக ரமலானிலே குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்று சொல்கின்றான். குர்ஆனில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆயத்தும் என்னுடையும் உங்களுடையும் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் படைத்த ரப்பு அல்லாஹ்வுடைய அவாவாக நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய நோக்கம் அவனை திருப்திப்படுத்துவதாக அமைய வேண்டும். அருமை சகோதரர்களே, உலக வாழ்க்கை வெகு சீக்கிரம் முடிந்துவிடக்கூடியது. மறுமை எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரவு பகல் மாற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய சரித்திரத்தை கூறிக்கொண்டிருக்கின்றது. யுப்லியானி குல்ல ஜதீத், இது ஒவ்வொரு பழையதையும் ஒவ்வொரு புதியதையும் பழையதாக்கி கொண்டிருக்கிறது. இன்று வாலிபன் நாளைக்கு வயோதிபனாக மாறிவிடுகின்றான். இன்று புதிய ஆடை நாளைக்கு பழைய ஆடையாக மாறிவிடுகின்றது. காலம் கலியும் பொழுது உலகம் நவீனமயப்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், கலியும் ஒவ்வொரு நிமிடமும் நாளம் மறுமையை நெருக்கி கொண்டிருக்கின்றது. யுகர்ரிபானி குல்ல பஈத், தூரத்தில் உள்ளவைகளை சமீபத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது. இந்த இரவும் பகலும் மாபெரும் விந்தையை படைத்து கொண்டிருக்கின்றது. இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, அந்த ஈமான் அற்றவர்கள் அந்த கியாமத்து நாள் இப்பொழுதே வரமாட்டாது, அது வெகு தூரத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முஃமின்கள் ஈமானுடையவர்கள் அது எந்த நேரத்திலும் வந்துவிடலாம்
என்று எதிர்பார்த்தவர்களாக அதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். எனவே இந்த வாழ்க்கை நாடகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் எங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டப் போகின்றார். ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நடித்த நாடகத்தின் பிரதிபலன் இது தான். அல்லாஹ் காட்டும் நேரம் நானும் நீங்களும் கைசேதம் அடையக்கூடாது. ஹதீஸே குதிசியில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னி அல் ஜின்னு வல் இன்சு ஃபீ நபைன் அதீம். நானும் ஜின்களும் மனிதர்களும் ஒரு தொடர்கதை நாடகத்தில் இருக்கின்றோம். மமை ஜின் வர்கியாய் மினிஸ் வர்கியாய் தீர்க்க நாடகமுக கொட்டாஸ் கருவான் அஹ்லுக்கு வயோபது கைரி. ஏ நாடகமே அதியரைய குமக்து பலமு அவஸ்தாව කුමක්ද නිමාව කුමක්ද කියා අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පැහැදිලි කරනවා. එයින් පළමු අවස්ථාව පිළිබඳව අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසද්දී මා නුඹට ලබා දුන් ඒ රංගපෑමේ අධියරයන් සියල්ලෙන්මදී නුඹ මාව ප්‍රතික්ෂේප කළා. අඛ්ලුකු වයඋබදු ගෛරි. මමයි නුඹව මැව්වේ, නමුත් මා හැර අන් වස්තුන් නුඹ නම්බදමින් සිටිනවා. අපව මැව්වේ අල්ලාහ් සුබ්හානහු වතාලා. නමුත් අද අපි ඔහු හැර අපේ සිතන්ගේ වස්තුන් සියල්ලම නම්බදමින් සිටිනවා. ප්‍රතිමාවක් වශයෙන්, රූපයක් වශයෙන් අපි නමස්කාර නොකලත් උදේ හවා මේ ලෞකික ජීවිතය වෙනුවෙන්ම අපි වෙනසෙනවා නම් අපි ඒ ලෞකික ජීවිතයේදී නොයෙකුත් වස්තුන් අපි ළඟට ලං කරගමින් ඒවා පූජා කරමින් සිටිනවා. අල්ලාහ් සුබ්හානහු වතාලාගේ නීති රීතින් කඩ කරමින්, සලාතේ පැහැර හරිමින්, ඔහුගේ තිලාවත් පැහැර හරිමින්, ඔහුගේ මතකයෙන් බැහැරව අපි මේ දුනියාව උපයනවා නම් අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසනවා, නුඹ මාව නැමඳුවේ නැහැ, නුඹ මට නමස්කාර කළේ නැහැ, නුඹ නමස්කාර කළේ මේ විනාශ වී යන வஸ்துன் ஹட்ட அஹ்லுக்கு வயோபது கைரி. நான் உன்னை படைத்தேன், ஆனால் என்னை தவிர பிற வஸ்துகளை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். இன்று பல வடிவங்களில் மனிதர்கள் பல வஸ்துகளையும் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். சிலர்கள் மறைவிடத்தையும் வணங்குகின்றார்கள். இவைகள் தான் பெற்று தருது என்கிறதுக்காக வேண்டி இந்த அளவுக்கு ரப்புக்கு மாற்றம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாம் நம்முடைய ஆஹ்ராவுக்குரிய அமல்களை வீணாக்கி கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இவைகள் எல்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரிய வஸ்துகளாக மாறிவிடுகின்றது. இரவு பகலாக நாயை போல அலைந்து திரிகின்றோம். ஹஜரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், லா உல்ஃபி அன்ன அஹதுக்கும் ஜீஃபத்த லைல் வ குத்ருப நஹார். உங்களில் எவரையும் நான் இரவிலே செத்த பிணத்தை போல தூங்கி எழும்பக்கூடியவர்களாகும், பகல் முழுக்க குத்ருப் என்ற ஒரு பறவை இருக்கின்றது. எங்களுடைய விளக்கத்தின் படி வியாக்கியானம் சொல்கிறதாக இருந்தால் நாயை போல அலைந்து திரியக்கூடாது. சகோதரர்களே, இன்று நாம் நம்முடைய நாட்டை விட்டு ஒரு பிற நாட்டுக்கு வந்திருக்கின்றோம். சம்பாதிக்கிறது மாத்திரம் நோக்கம் அல்ல. ஹஜரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த வெறுமனே இந்த உலகத்தை காட்டிட்டு போகல, உலகத்தை சம்பாதிப்பதற்கும் அமால்கள் தான் முக்கியம் என்கிறத ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டினார்கள். எந்த ஒரு சஹாபியையும் கையேந்தும் நிலைமைக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் பிச்சைக்காரர்களாக விட்டுவிட்டு போகல, மாற்றமாக அமல்களின் மூலம் சாதிக்கலாம், அமல்களின் மூலம் உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம், செல்வந்தர்களாக மாறலாம் என்கிறதுக்கு வழிமுறைகளை காட்டிவிட்டு போனார்கள். ஆனால் இன்று அந்த நம்பிக்கை, அந்த யக்கீன் நம்முடைய இதயத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது. வாழ்க்கை நாடகத்தின் ஆரம்ப கட்டத்திலேயே நானும் நீங்களும் தவறிலேக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மனிதனே, நான் உன்னை படைத்தேன், ஆனால் என்னை தவிர பிற வஸ்துகளை வணங்கி கொண்டிருக்கின்றாய். அல்லாஹ் தந்த நாடகத்தின் முதல் கட்டத்திலேயே நாங்கள் பிழைத்து விட்டோம். அர்சுக்கு வயுஷ்கரு சிவாயி, நான் தான் உணவளிக்கின்றேன், ஆனால் என்னை தவிர பிற வஸ்துகளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கனிமானவர்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்கள் அவனுடைய கட்டளைகளை மீறமாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அஹுலு திக்ரி, அஹுலு முஹப்பத்தி, அஹுலு சுக்ரி, அஹுலு இபாதத்தி. யாரெல்லாம் என்னுடைய சிந்தனையில் வாழ்கின்றார்களோ, மனைவியை அணுகினாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை, தொழில் செய்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை,
ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். உங்களுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் யாருடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்கலை போல அமைய வேண்டும். நான் யாரை பொருந்தி கொண்டினே அவர்களைப் போல அவர்கள் தான் அருமை நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் என்று அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே நமக்கு சித்தரிக்கின்றார். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஜிக்ருக்குரியவர்கள், சிந்தனைக்குரியவர்கள். அதனால் அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தை அவர்கள் எப்பவும் அடைந்து கொண்டே இருந்தார்கள். அஹுலு ஷுக்ரி அஹுலு இபாதத்தி, அவர்கள் நன்றி செலுத்துவார்கள், இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள். இரவெல்லாம் நின்று வணங்கிய அவர்கள் சஹருடைய நேரம் காலை பொழுதில் வந்ததும் வபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இன்று நாங்கள் செத்த பிணங்களைப் போல தூங்கிவிட்டு, கண்ணியமான சகோதரர்களே, எந்த விதமான பாவமும் செய்யாதவர்களைப் போல நடித்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இரவெல்லாம் இபாதத் செய்துவிட்டு பாவம் செய்ததாக கருதுவார்கள், அதனால் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் இரவெல்லாம் ஹராமான காட்சிகளை பார்த்துவிட்டு நாங்கள் நல்லவர்களைப் போல காட்சி அளித்து கொண்டிருக்கின்றோம், அதனை பற்றி உணர்வதும் கிடையாது. எத்தனை இடங்களை நோக்கி எங்களுடைய பாதங்கள் போனது, அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கும் இடமாக இருந்தது. என்றாலும் அல்லாஹ் அவகாசம் தந்தான். நானும் நீங்களும் இன்னும் படிப்பினை பெறவில்லை. கண்ணியமான சகோதரர், இன்று கடல் அலைகளும் கூட கொந்தளித்து வந்து ஒரு படிப்பினை காட்டிவிட்டு போனது. என்றாலும் இதயத்தின் திருப்பம் இன்னும் ஏற்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அலைகளுடன் பேசுகிறான், மகா சமுத்திரங்களுடன் பேசுகிறான். அனல்லதி கெல்லம் துல் பிஹார் மம மகா சாகரයන් සමග කතා කළා. මා ඔබවයි මව් ස්වාමියා පවසනවා මම මේ රැල්ල නැගින සාගරය සමග කතා කළා. මා කුමක්ද කතා කළේ කියන එක නියම විදිහට හැඳිනගත්තා ඒ සාගරය. නමුත් බුද්ධිය තිබෙන මනුෂ්‍යයනි, ඔබලා තමයි එය නියම විදිහට හඳුනාගත්තේ නැත්තේ. හද්දතු ලහා හුදූදන් ෆලා යතජාවසු හද්දී, ඒ කඳුමින් නැගෙන රැල්ලට මම සීමාවන් පනෙව්වා, මම සීමාවන් ඇති කළා. ඒ රැල්ල ෆලා යතජාවසු හද්දී, මගේ සීමාව කඩ කරන්නේ නැහැ. ෆතහතිල් අම්වාජ් කඅම්සාලිල් ජිබාල්, බලන්න කඳුමින් නැගී එන රැල්ල වෙරළ දෙසට ආපු වහාම මට අවනත වෙන්න අල්බස්තුහා මදල්ලත තාති, මට අවනත වෙන්න කියන ඒ වස්ත්‍රය එහෙම්මම මා ඒ රැල්ලට පොරවනවා. ඒ රැල්ල මට අවනත වෙලා නිසල වෙලා යනවා. එහෙම නැතිනම් මාගෙන් සෑම මොහොතකම අයදිනවා. මේ මිනිසුන් කරන පව් දරා ගන්න බෑ. අපට මොහොතක් නිමේෂයක් අවකාශය ලබා දෙන්න ඔබට ගිහිල්ලා මොවුන් සියලු දෙනාම වනසා දමන්නම්, විනාශ කරලා දමන්නම් කියා. ඒ අවස්ථාවේදී කරුණාබරිත අල්ලාහ් සුබ්හානහු වතාලා පවසනවා, ඔවුන්ව මැව්වේ මම, ඔබලා මැව්වේ නම් ඒ අවස්ථාව ඔබලාට ලබා දෙන්න පුළුවන්. වයින් අතානී නහාරන් කබිල්තුහු, ඔවුන් රාත්‍රී කාලයේ මා ගැන මතක් කරලා, යා අල්ලාහ් මම නුඹව ප්‍රතික්ෂේප කළා, මම නුඹට අවනත වුණේ නෑ, මම නුඹගේ නීති කඩ කළා, මට සමාවෙනු මැන කියා ඔවුන් දෑත් පානවා නම් ඒ රාත්‍රියේදී මා ඔවුන්ගේ ඒ පව් ක්ෂමා කරන්න සූදානම්. වයින් අතානී නහාරන් කබිල්තුහු, දහවල් කාලයේදී මාව ආරක්ෂා කරන, මාව පාලනය කරන මාගේ ස්වාමියෙක් ඉන්නවා කියා වටහාගෙන යා අල්ලාහ් මට සමාවනු මැන කියා ඔවුන් දෑත් පානවා නම් ඒ අවස්ථාවේදීම ඔවුන්ගේ පව් සියල්ලම මා සමා කරන්න සූදානම්. එතරම් කරුණාබරිත අල්ලාහ් සුබ්හානහු වතාලා අපගේ ඒ පාපොච්චාරණය, අපගේ තෞබාව, සමාව ඇයදීම නිතරම බලාපොරොත්තුව සිටිනවා. මේ විදිහට රැල්ලත් අයදිනවා, මේ උසට නැගුණු අහසත් අයදිනවා. යා අල්ලාහ් මොවුන්ව වනසා දමන්නම් අවකාශය දෙන්න. වරක අල්ලාහ් සුබ්හානහු වතාලා තත්පර කීපයක අවස්ථාවක් ලබා දුන්නා. මොනතරම් මහා ලොකු විනාශයක් සිදු වුණාද කියා කල්පනා කරලා බලන්න දෑබරේ. තමාගේ බිරිඳගෙන් ස්වාමි පුරුෂයාව වෙන් කළා, ස්වාමියාගෙන් බිරිඳව වෙන් කළා, ළමයි ලපටින්ගෙන් අම්මා තාත්තාව වෙන් කළා. අද ධනවත්ව සිටි පුද්ගලයා උදෑසන අවදි වන විට කිසිම දෙයක් නැති හිඟන්නෙක් බවට පත් වුණා. නමුත්
மாயோபை கல்பனா கலான்னு அமத கலா. சகோதரர்களை சிந்தனை செய்ய, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்? அந்த அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடியது எது? பூரணமாக அவனுக்கு வழிபட்டு நாங்கள் இந்த மகஃபிரத்துடைய சந்தர்ப்பத்தில் அவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதன் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். சகோதரர்கள், எங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்னல்கள், பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்துக்கும் தீர்வு மனிதனே என்னை ஞாபகப்படுத்து, என்னுடைய கட்டளை நிறைவேற்று, உன்னுடைய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனாலும் கூட வாழ்க்கை நாடகத்தில் நானும் நீங்களும் பிழைத்து விட்டோம். அல்லாஹ்வை தவிர பல வஸ்துகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரங்களை வெறுமனே துனியாவுக்காக வேண்டி அர்ப்பணித்து எதற்கோ நாம் நன்றி சொல்லி கொண்டிருக்கின்றோம். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், நான் நாளை மறுமையிலே உனக்கு காட்டுவேன் இந்த வாழ்க்கை நாடகத்தில் நீ எந்த முறையிலே நடித்தாய் என்பதனை. கொஹமத ரங்கபாவே, ஹீரோ ஹீரோயின் எனாம் கதாநாயகன் கதாநாயகி எப்படி நடித்தீர்கள் நாடகத்தை. குல்ல இன்சானின் அல் ஜம்னாஹு தாயிரஹு ஃபி உனுகிஹி வ நுஹ்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை அல்காஹு மன்ஷூரா. உங்களுடைய அந்த வாழ்க்கையை நாம் அப்படியே படமாக ஒரு காட்சியை பார்க்கிறதை போல எடுத்து காட்டுவோம். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், அதை நாங்கள் உங்களுடைய களத்திலே மாலையாக போடுவோம். படித்து பார் நீ செய்த விடயங்கள். உன்னுடைய இருளின் சந்தர்ப்பம் எப்படி இருந்தது, வெளிச்சத்தின் சந்தர்ப்பம் எப்படி இருந்தது, உள்நாட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது, வெளிநாட்டில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தது, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, சமூக வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒன்றையும் விட்டுவிடாமல் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே திரட்டியிருப்பான். இந்த மனிதன் சொல்லுவான், இந்த ஏடு என்னை எங்கு கொண்டு செல்ல போகின்றது, இது எனக்கு என்ன கதியை ஏற்படுத்த போகின்றது, சிறிய பாவம் பெரிய பாவம் எதுவுமே விடப்படாமல் திரட்டி வைத்திருக்கின்றதே என்று கைசேத அடைவான். அந்த கைசேதத்தின் இறுதி முடிவு தன்னுடைய கரங்களை கடித்து திப்புவான், இரத்த கண்ணீர் வடிப்பான், இரத்தம் ஓய்ந்துவிடும், சீல் சலங்கள் வந்துவிடும். கண்ணீர் வடிப்பான், இரத்தம் வடிப்பான், சீல் சலங்கள் வந்துவிடும். எந்த அளவுக்கு லவ் உஜிரியத் சஃபீனத்துன் ல ஜரத், ஒரு பெரிய கப்பலை ஓட்டவிட்டால் அது ஓடும், அந்த அளவுக்கு மனிதன் கண்ணீரும் இரத்தமும் சீல் சலங்களையும் வடிப்பான். அது கைசேதத்துக்குரிய நாள். அந்த கைசேதத்துக்கு முன்னால் மனிதரே, உனக்கு நான் தரும் வெகுமதி தான் உன்னுடைய பாவத்துக்கு நீ மன்னிப்பு கேட்கிறது, தௌபா செய்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எனவே படைத்த ரப்பு இறக்கமுடையவன். நாம் எதுவுமே செய்யாதவர்களைப் போல எங்களை நிம்மதியாக தூங்க வைத்திருக்கின்றான். இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பிடியில் சிக்கி கொண்டு ஒருவனுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அக்லஹும் ஃபில் மலாஜி க அல்லம் யஸூனி, நான் அவர்களை எந்த அளவுக்கு நிம்மதியாக தூங்க விட்டிருக்கிறேன் என்று சொன்னால், எந்த பாவமும் செய்யாத பச்சை குழந்தையை போல. எவ்வளோ ரப்புக்கு மாற்றம் செஞ்சுட்டு அந்த பச்சை குழந்தையை போல தூங்கி எழும்புகிறோம். கண்ணியமானவர்கள், இந்த ஒன்றுக்காவது நாம் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துகிறோமா என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்கள். எனவே அந்த கடல் அலைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு வழிபடு என்று சொல்லி எல்லைகளை ஏற்படுத்தி ஒரு போர்வையை போர்த்து விடுகிறான். அது அந்த எல்லையை மீறாமல் அப்படியே அமைதி பெற்று விடுகின்றது. அதற்கு இருக்கும் வழிபாடு கூட நமக்கு கிடையாது. ஒரு கட்டம் அதனுடைய கோரிக்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நிமிடங்கள், சில செகண்ட்கள் அனுமதி கொடுத்தான். எவ்வளோ பெரிய ஒரு நாசத்தை ஏற்படுத்திவிட்டு போனது என்பதனை சிந்தனை செஞ்சு பாருங்கள். இன்று நாம் வெறுமனே அசிங்கமானவர்கள், அசுத்தமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த துனியாவில். தஹப சஃபுத் துன்யா வ பக்கிய கதருஹா ஃபல் மௌத்துல் யௌம் துஹ்ஃபத்துன் லிக்குல்லி முஸ்லிம் சொன்னார்கள் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். துனியாவுடைய தூய்மை போய்விட்டது, நல்லவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். தஹபஸ் சாலிஹூனல் அவ்வலு ஃபல் அவ்வல் வ தபுகா ஹுஃபாலத்துன் க ஹுஃபாலத்தி ஷஈர் அவி தம்ர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. எங்கே துனியாவுடைய நல்லவர்கள், தூய்மையானவர்கள், எங்கே அமலுடையவர்கள்,
எங்க ஆஹராவுடைய சிந்தனை உடையவர்கள், எங்க ரப்புக்காக வேண்டி விழித்திருந்தவர்கள், இவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். வெறுமனே அசுங்கங்கள், அசூசிகள், கலக்கங்கள் மாத்திரம்தான் எஞ்சிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் மௌத்து வந்து ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டிய அரும் பெரும் பரிசு என்று ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார். மௌத்தை ஆசிக்க வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்றாலும் மரணத்துக்கு பின்னால் நேரப்போவது என்ன வென்பதனையும் மறந்து அந்த மௌத்தை ஆசிப்பதும் ஒரு மடத்தனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மௌத்துக்காக தயார் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்தான். போன ரமலான்களிலே நம்முடன் இருந்த எத்தனையோ முகங்களை இன்றைக்கு காண கிடைக்கல. அவர்கள் போய் அந்த கபறுகளிலே தூங்கிவிட்டார்கள். அவர்கள் வெறுமனே கபரிலே இதமான அந்த மண்ணில் தூங்குகிறார்களா, இல்லது சூனத்துடைய காட்சிகளை பார்த்து கொண்டு தூங்குகிறார்களா, அதனுடைய இதமான தென்றல் காற்று வீசும் நிலைமையில் தூங்குகிறார்களா, இல்லை நரக நெருப்பு கங்கங்களிலே தூங்குகிறார்களா என்று அவர்களுடைய செய்தியை நம்மால் அறிய முடியலை. நமக்கும் ஒரு நாள் அந்த கதி ஏற்படவிருக்கின்றது. அதற்காக தயாராகிறவர்கள் தான் புத்திசாலிகள் சகோதரர்கள். எனவே அந்த தயாரிப்பில் எங்களுடைய மனைவிக்கு நாம் பங்குதாரர்கள், எங்களுடைய மனைவி எங்களுக்கு பங்குதாரியாக இருக்க வேண்டும். அத்துடனே பிள்ளைகளுக்கு நாம் பங்குதாரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு உண்மையான ஈமான் உள்ள, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மார்க்கமுள்ள கணவனும் மனைவியாகவும் இருந்தால் குடும்ப வாழ்க்கையிலே அவர்களுடைய சிந்தனை ஒவ்வொன்றும் இந்த துனியாவுடைய வஸ்துகளில் படர்ந்து கிடைக்க மாட்டாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிந்தனையிலேயே அது முன்னோக்கி கொண்டிருக்கும். ஒரு ஈமான் உள்ள, தக்வா உள்ள, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மனைவியாக இருந்தால் இரவில் தன்னுடைய கணவனுடன் தூங்கும் பொழுது அவள் நினைப்பாள், நான் தூங்குகிறேன் என்னுடைய கணவனுடன், காலையில் இவன் எழுந்தால்தான் எனக்கு கணவன், அப்படி இல்லாவிட்டால் இவன் ஒரு ஜனாசா. யார் நினைப்பாள்? ஒரு தக்வா உள்ள, மார்க்கம் உள்ள மனைவி நினைப்பாள். கணவன் ஒரு மார்க்கம் உடையவனாக, தக்வா உடையவனாக இருந்தால் அவன் நினைப்பான், நான் தூங்குகிறேன் என்னுடைய மனைவியுடன், காலையில் எழுந்தால்தான் இவள் எனக்கு பொண்டாட்டி, அப்படி இல்லாவிட்டால் ஒரு செத்த பிணம். பிள்ளைகள் மார்க்கமுடையவர்களாக, அந்த தீனுடைய சிந்தனை கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் நினைப்பார்கள், உம்மா வாப்பா மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவேறுகிறது, இவர்களும் ஒரு நாள் மரணித்து விடுவார்கள் என்ற சிந்தனை அவர்களுக்குள்ளேயும் இருக்கும். ஒரு ஜனாசாவுக்கு நாம் சென்றிருந்தோம். கண்ணூடாக கண்ட காட்சியை உங்களுக்கு முன்னால் சொல்கின்றோம் கண்ணியமான சகோதரர்களே. அங்கே அவர்களுக்கு சகவாசம் அதிகமாக அந்நியர்களுடன் தான். குடும்ப தலைவன் மௌத்தாக இருக்கிறாள். மனைவியுடைய நிலைமையை பார்த்தால் அவள் ட்ரேலே சில குடிப்பானங்களை வைத்து கொண்டு, கூல்ட்ரிங்க்ஸ் வைத்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பங்கு வைத்து கொண்டிருக்கிறார். கணவன் மரணித்தால் மனைவி என்ன செய்ய வேண்டும்? இத்தாவுக்கு ஒதுங்கிவிட வேண்டும். அங்கே ஜனாசா கொண்டு போய் அடக்கம் செய்ததன் பின்னால் தான் இதா இருக்க வேண்டும் என்பது அல்ல. அவன் இங்கே உயிர் போய்விட்டது என்று உறுதியான உடனே அவள் 4 மாதம் 10 நாள் அந்த கணவனுக்காக வேண்டி துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் கட்டளை. முத்தவஃபா அன்ஹா ஜௌஜுஹா, தன்னுடைய மனைவியை விட்டுட்டு கணவன் போனால் மனைவி கடமையாக்கப்பட்டிருக்கின்றால் 4 மாதம் 10 நாள் இத்தாவில் இருப்பதற்கு. ஆனால் இந்த பெண்ணுடைய நிலைமையை பார்த்தால் அவள் அந்த ட்ரேல கோல்ட் ட்ரிங்க் பங்கு வச்சு கொண்டு இருக்கிறாள். இப்பொழுது ஜனாசாவுடைய இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குளிப்பாட்டி கஃனிட்டு துவாவும் ஓதி நம்முடைய ஸ்ரீலங்காவுடைய வளமைக்கேற்ப ஜனாசா தாங்கப்படுகின்றது தோள்களிலே. இந்த நேரம் இந்த பெண் அப்படியே சுற்றி பார்த்தால் வந்திருக்கிற தொப்பிக்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. தாடி இருந்தாலும் சகோதரர்களே, முஸ்லீம்ன்றதுக்கு அது அடையாளம் சொல்லலாது. ஒரு தொப்பியை போட்டால் தான் என்ன செய்யலாம்? துனியாவுடைய வளமையில் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி விளங்கி கொள்ளலாம். இப்போ இந்த பெண் பார்த்தா வந்திருக்கக்கூடிய தொப்பிக்காரனுவல் அத்தலொசா எண்ணு கையளவு தான் இருக்கிறாங்க. அதிகமாக வந்திருக்கக்கூடியவங்க அந்நியவர்கள். இப்போ இவள் ஒப்பாரி வைக்கிறாள், ಮಗೆ බුදු දෙයනේ අපිව දාලා කොහෙද යන්නේ. பல வார்த்தைகள் அவள் சொல்லுறாள். ಮಗೆ බුදු දෙයனேண்டா நான் விளங்கின கருத்து, நான் வணங்கும் ரப்பே, நான் வணங்கும் ரப்பே, எங்களை போட்டு எங்கே போகிறீங்க? அதுவும் எந்த பாஷையில் கத்துறாள்? தமிழில் இல்லை,
மற்ற பாஷையில். காரணம் என்ன? வந்திக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் பேர், அதிகமானவர்கள் அந்நியவர்கள், ஏன் அவர்களுடன் தான் அதிகமாக சகவாசம் நடந்திருக்குது. இப்போ கண்ணியமான சகோதரர்களே, நான் படித்த ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வந்தது, அங்கே இருக்கக்கூடியவர்களிடத்தில் நாம் பகிர்ந்து கொண்டோம். எப்பொழுது குடும்பம் இந்த முறையிலே ஒப்பாரி வைக்கிறதோ, அல்லது மனைவி இந்த விதத்தில் ஒப்பாரி வைப்பாலோ, நான் வணங்கும் ரப்பே என்று ஒப்பாரி வைப்பாலோ, அந்த நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலாய்க்கா மார்களிடத்திலே சொல்கிறான், எடுங்க நரகத்தின் தண்டாயுதங்களை, அதனை நெருப்பிலே பழுக்க காய்ச்சி கொண்டு வந்து அடிங்க இந்த ஜனாசாவுக்கு, கேளுங்க நீ ஏன் ஓண்ட குடும்பத்துக்கு அல்லாஹ் தான் ரப்பு, அவன்தான் போஷிப்பவன், அவன்தான் வளர்ப்பவன், அவனை கொண்டு தான் எல்லாம் நடக்கும் என்பதனை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அடிங்க கேட்டு கேட்டு அடிப்பார்கள் அந்த ஜனாசாவுக்கு. கண்ணியமானவர்களே, அது கபூரில் வைத்ததன் பின்னாலும் அடிப்பார்கள். அதே பிடியா கொண்ட அடி குடுக்காரனுக்கு போலீஸ்காரன் அடிக்கிற பெட்டன் போல் அடியை போல் வைக்காது. அது பயங்கரமான அடியாக இருக்கும். பல ஆயிரக்கணக்கான முழங்கள் பூமிக்குள்ளே போய் வருவான். கடும் வேதனைக்குரிய அடியாக இருக்கும். கியாமத்து நாள் வரைக்கும் இது நடக்கும். அவர்களுடைய களத்துக்கு மேலே வளர்ந்த 2 வாலிப பிள்ளைகளை விட்டுட்டு இந்த ஜனாசா உலகத்தை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 மகன்மார்களையும் கண்டோம். ஏதோ குடுவோ கஞ்சாவோ தெரியா, என்னமோ குடிச்சு ஹத்தர காத்தையில் 2 பொடியனுடைய களத்தில், அந்நிய வாலிபர்களுடைய களத்தில் கையை போட்டுக்கொண்டு பாதத்தை இழுத்து கொண்டு வாரான். வாப்பாவுடைய ஜனாசாவை கழுத்தடிக்கிறதுக்கு கூட அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவரை தொழுகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, தொழுகையில் நிற்கிறதுக்கு அவனுக்கு சந்தர்ப்பம் இல்லை. சகோதரர்களே, புகாரி ஷரீஃப்லே ஹதீஸ் பதிவாக்கப்படுகின்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு வாப்பா ஆஹிராவை கொடுக்காமல் துனியாவை கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைவார்கள் என்றால், அந்த பிள்ளைகள் செய்யும் பாவத்துக்காக அந்த வாப்பாவுக்கு கபூரில் வேதனை செய்யப்படும் என்று சொன்னார். சொன்னார்கள், ஒரு கபரை காட்டி, இன்ன கபூரில் அந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகின்றது. காரணம், அவனுடைய குடும்பம் செய்யும் பாவத்தின் காரணமாக. அதே நேரம் பிள்ளைகள் நன்மை செய்தால் இவனுடைய கபருக்கு நன்மை வருமா வராதா? நிச்சயமாக வந்து கொண்டு தான் இருக்கும். நீ வெட்டு விட்டு போகும் பொருள்களில் ஆகவும் சிறந்தது வலதுன் சாலிஹுன் யது லஹு, உனக்காக வேண்டி துவா செய்யும் பிள்ளையை என்று சொல்லலையா கண்ணியமான சகோதரர்கள்? இதே நேரம் அந்த நல்ல குடும்பமாக இருந்திருந்தால் மனைவி உடனே இத்தாவிலே போயிடுவாள். என்னுடைய ரப்பு நீங்கள் இல்லை, இதுவரைக்கும் உங்களை காரணமாக வைத்து தேவைகள் பூர்த்தியானது என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவருடைய சிந்தனையில் இருக்கும். பிள்ளைகளும் மார்க்க முடியவர்கள், அவருடைய உள்ளத்திலையும் ரப்பு அல்லாஹ் என்ற சிந்தனை இருக்கும். வாப்பாவுடைய ஜனாசா விழுந்ததும் அவர்கள் இறுதி சடங்குகளுக்கு ஏற்பாடு செய்வார்கள். ஜனாசாவை கழுத்தடிப்பார்கள். அங்கே மஸ்ஜிதுக்கு வருவார்கள். ஜனாசா வைக்கப்படும். இமாம் விளக்கம் கூறுவார். இதனை தொழிப்பதற்கு ரொம்ப தகுதியானவர்கள், இதனுடைய நெருக்கமான குடும்பத்துடையவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, முன் வாருங்கள் என்று கேட்கும் பொழுது முதலிலே யார் வருவார்? அந்த பெற்றெடுத்த மகன் தானே வருவான். தந்தை தடையன் பாசம் எந்த அளவுக்கு அது ஈமானுடன் இருக்கும் பொழுது அமைந்துவிடும் என்பதென அல்லாஹ் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் நிறைய பேசியிருக்கின்றார்கள் சகோதரர்களே. எனவே உண்மையான பாசத்துடன் மகன் வந்து நிற்பார். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவது தான் தாமதம். ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவான் மலாய்க்கா மார்களிடத்தில், இந்த ஜனாசாவுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், மலக்குகளை நீங்கள் சாட்சியாக இருங்கள். காரணம் என்ன? வாப்பா, இதுவரைக்கும் எங்களுடைய தேவைகள் உங்களை வைத்து பூர்த்தியாகி கொண்டிருந்தது. ஆனால் இன்று நீங்கள் ஒரு ஜனாசா, நீங்கள் பெரியவர் அல்ல, அல்லாஹ் தான் பெரியவன் என்று வாப்பாவுடைய ஜனாசாவை முன் வைத்து கொண்டே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன் என்று சாட்சி சொல்லும் ஒரு மகனை விட்டு போறான். அதனால் இந்த ஜனாசாவுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னித்து விட்டேன், மலக்குகளே நீங்கள் சாட்சி என்கிறான். சகோதரர்களே, இன்று எங்களுடைய பிள்ளைகள் அந்த நிலைமைக்கு இருக்கின்றார்களா? அவர்களுடைய கதி என்னவாயிற்றது? இதற்கு முன்னால் பயான்லையும் தலையங்கம் என்னவென்று கேட்டேன். நான் நினைக்கிறேன் இதர் சம்பந்தமான விடயங்களைத்தான் பேசியிருப்பார்கள். எங்களுடைய கடமைகள் என்ன, இன்று பிள்ளைகள் நம்மை உணர்கின்றதா என்பதனை கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்கள். எனவே
எங்களுடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த மக்ஃபிரத் உடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு விஷாலமானது, அது எல்லா காலத்திலும் இருக்கின்றது. என்றாலும் இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை அபரிமிதமாக வழங்கி கொண்டிருக்கின்றான். எனவே அந்த அருமை சஹாபாக்கள் இரவெல்லாம் வணக்கம் செய்வார்கள். வணக்கம் செய்துவிட்டு பாவம் செய்ததை போல உணர்வார்கள். நாங்கள் இரவெல்லாம் பாவம் செய்துவிட்டு ஏதோ 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு ஏதோ ஒரு பேஜ் குரானை ஓதிவிட்டு நாங்கள் பெரிய இபாதத் செய்தவர்களைப் போல எண்ணிக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், அவர்களுடைய துனியாவுடைய வாழ்க்கையை அவர்கள் அலட்டி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள். இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹவுனா. அவர்கள் பூமியில் இருமாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள். அவர்கள் கிடைக்கிறதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள். துனியாவுக்காக வேண்டி தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அகல்லுஹும் தக்கல்லுஃபன். அவர்கள் துனியா அதற்காக வேண்டி தன்னுடைய காலங்கள் நேரங்களை அப்படியே அர்ப்பணிக்க மாட்டார்கள். அவர்கள் துனியாவுடைய ஹக்கீக்கத்தை விளங்கி இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் துனியாவுடைய மேலோட்டத்தை தான் விளங்கியிருக்கிறோம். யாலமுன் அல்லாஹிரம் மினல் ஹயாத்தி துன்யா. நீங்கள் துனியாவுடைய வெளிரங்கத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, அதனுடைய ஹக்கீக்கத்தை அறிய இல்லை. மாற்றமாக நீங்கள் வஹுமனில் ஆஹிரத்திஹும் காஃபிலூன். ஆஹிராவை நாளை மறுமையை சம்பூர்ணமாக மறந்துவிட்டு இருக்கிறீங்க. இன்னமா யுஆஹிருஹும் லியௌமின் தஸ்ஹசு ஃபீஹில் அப்சார் வமல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியாளனாக இல்லை, உங்களுக்கு அவகாசம் தந்திருக்கிறது. உங்களுடைய பாவங்களை கண்டும் அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தருகிறான். நீங்கள் எல்லை மீறுவதை கண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அவகாசம் தருகின்றான். எதற்காக? அந்த நாளை மறுமையிலே உங்களை பிடிப்பதற்காக. அந்த நாள் உங்களுக்கு யாருக்கும் தலை தூக்கி பார்க்க முடியாத நாள். அந்த நாள் உங்களுடைய முகமூடிகளை கலைக்கப்படும் நாள். யௌமைதின் தோரலூன லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா. அத வெஸ்மூனு பெதகின இன்னே எதா வெஸ்முஹுனு சியல்லம கலவனு லபாவி. අද ඔබලා කරන පව් මිනිසුන් ඉදිරියේ පෙන්වන්නට ඔබලා තත් කරાવી. ඒත් අල්ලාහ් සුබ්හානහු වතාලා එය වසන් කර තබා තිබෙනවා. එදා ඔබලා වසන් කරන්නට තත් කරાવી. அல்லாஹ் එය එලි මහනට ගෙන ඒවි. இன்று நீங்கள் விரும்பி வெளிரங்கமாக பாவம் செய்கிறீங்க, ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையும் மறைத்து உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்திருக்கின்றான். ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை மற்றும் உங்களுடைய அந்த கேவலமான நிலைமையை மறைப்பதற்கு முயற்சி செய்வீங்க. அல்லாஹ் அவைகள் அனைத்தையும் வெளியிலே கொண்டு வருவார். அதனால் கண்ணியமானவர்களே, துனியாவில் வாழும் காலகட்டத்தில் இந்த துனியா தான் நோக்கம் என்று நாம் அமைத்து கொள்வோம் என்றால் நாளை மறுமையை சம்பூர்ணமாக இழந்து விடுவோம். ஆக பெரிய இழப்பு அது தான். குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. நபியே சொல்லுங்க, இவர்களுக்கு உண்மையான நஷ்டவாளர்கள் யார்? வியாபாரத்தில் நஷ்டம் போயிட்டது, செஞ்ச பலதரப்பட்ட திட்டங்களில் நஷ்டம் போய்விட்டது, பல கனவுகளை முன்வைத்து நனவுகள் ஆக்குவதற்கு முயற்சி செய்தவைகள் அனைத்துமே வீணாகிவிட்டது. பிள்ளைகளின் மூலமாக எதிர்பார்த்த கண்குளிர்ச்சி வெறுமனே கண்களுக்கு கவலையைத்தான் சித்தமாக்கிவிட்டது. நஷ்டமடைந்து விட்டேனே நபியே, இவர்களுக்கு சொல்லுங்க, அதுவல்ல நஷ்டம். உண்மையான நஷ்டம் நாளை மறுமையில் குடும்பத்துடன் நீ நரகத்துக்கு போகிறது தான். அதனால் குடும்பத்தையும் உன்னையும் பாதுகாத்துக்கொள் நரக நெருப்பிலிருந்து. அதற்கு வழி யார்? இந்த ரஹ்மானுடைய பொருத்தம் பெற்ற அடியார்கள். அவர்கள் துனியாவில் இருமாப்பு கொண்டு வாழ மாட்டார்கள். துனியா கிடைத்ததை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைய மாட்டார்கள். துனியா அவர்களுடைய பாதங்களை முத்தமிட்டது என்றாலும் ஆஹ்ராவுடைய சிந்தனை அவர்களிடத்தில் நிதமும் இருந்து கொண்டே இருந்தது. கேட்கப்பட்டது, அந்த அருமை சஹாபாக்கள் சிரிப்பார்களா என்று. அஸ்ஹாபே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரிப்பார்களா? இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை தானே குர்ஆன். ஒவ்வொரு ஆயத்தும் அவர்களுடைய பெயர்களைத்தானே உச்சரிக்கின்றது. பெயர்களாக இல்லாவிட்டாலும் அதில் வரும் சரித்திரங்கள், சம்பவங்கள், ஆயத்துகள், சபும் நுசூல்கள் எடுத்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சஹாபியை பற்றித்தானே சொல்கின்றது. இதனால் அந்த அருமை புனிதர்களை வைத்தே கேள்விகளும் கேட்பார்கள் அந்த காலத்து மக்கள். அவர்கள் சிரிப்பார்களா? ஆம், சிரிப்பார்கள். வலாக்கின்னல் ஈமான அலமு ஃபீ குலூபிஹிம் மினல் ஜிபால். என்றாலும் ஈமான் அவருடைய உள்ளங்களில் மலைகளை விடவும் உறுதியாக இருந்தது, பிரமாண்டமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. ஆனால் எங்களுடைய சிரிப்பில்
கபரு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய ஃபங்க்ஷனில் மௌத்து மறக்கடிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய களியாட்டங்களில் சொர்க்கம் நரகம் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய அமல்கள் அனைத்தும் வீணாக்க விடப்பட்டு விட்டது. அவர்களும் சிரித்தார்கள் என்றாலும் அவர்கள் ஈமானை பறிகொடுக்கவில்லை சகோதரர்கள். ஆனால் இன்று எங்களுடைய அந்த சந்தோஷத்திலே எங்கே அல்லாஹ்வுடைய சிந்தனை என்பதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். மேலும் அந்த இபாதுர் ரஹ்மான் எப்படி வாழ்ந்தார்கள்? யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, தன்னுடைய ரப்புக்காக வேண்டி சுஜூதிலையும் கியாமுலையும் இரவை கழிப்பார்கள். இந்த பாத்த யபீத்து என்ற சொல்லிலக்கண வார்த்தை இருக்குதே, இது இரவு தங்குறதுக்காக வேண்டி சொல்கிறது. ರಾತ್ರಿಯೇ ನವಾತನ್ ගැනීමට තමයි මේ බාත යබීතු කියන වචනය පාවිච්චි කරන්නේ. එනම් කොහෙද නවාතන් ගන්නේ? නයිට් ක්ලබ් වලද, ලොජ් වලද, නොයෙකුත් හරාම් වූ දර්ශන ඉදිරියේද, එහෙම නැත්නම් ඉන්ටර්නෙට් එකේ මුළු ලෝකෙම ඉන්න ගණිකාවන් සමග සැරිසරමින්ද? එහෙම නෙවෙයි ඔවුන් රාත්‍රී කාලයේ ගෙවා දැම්මේ. කොහෙද ඔවුන් නවාතන් ගත්තේ? ලිරබ්බිහිම් සුජ්ජදන් ව කියාමා, සුජූද් වල සහ කියාම් වල තමාගේ ரப்ගේ திருப்தியை பத்தா அவர்கள் எதில் இரவு கழித்தார்கள்? நைட் கிளப்லையா, லொஜ்ஜுகள்லையா, ஹராமான காட்சிகள்லையா, இல்லை இன்டர்நெட்டில் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய விபச்சாரிகளுடன் சுற்றி வந்து கொண்டா அவர்கள் இரவு கழித்தார்கள்? கண்ணியமானவர்களே, அவர்கள் இரவு கழித்தது சுஜூதுலையும் கியாமுலையும். இரவெல்லாம் இபாதத் செய்துவிட்டு யா அல்லாஹ் நான் எதுவும் செய்யவில்லையே என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை முத்தகீன்களுக்கு தலைவர்களாக ஆக்கினான். அவர்கள் கேட்ட துஆ என்ன? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யாழ் எங்களுடைய மனைவி மக்கள், பிள்ளைகள், குழந்தைகள் இவர்களின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தந்துவிடு. அவர்களை இந்த தக்வாவுடையவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு தலைவர்களாக ஆக்கிவிடு என்று அவர்கள் கேட்ட துவாவையும் அல்லாஹ் இடம்பெற செய்துவிட்டு இருக்கின்றான். அப்படி என்றால் கேட்கக்கூடியது உலகத்தில் எது என்பதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுத்தந்திருக்கிறான். நரகத்தினுடைய அச்சம் அவருடைய நெஞ்சில் நிறைந்திருந்தது. சொல்வார்கள், யா அல்லாஹ் அந்த நரக நெருப்பில் எங்களுக்கு தூங்க முடியாது, உன்னுடைய வேதனை எங்களால் தாங்க முடியாது, நீ எங்களை அதன் பக்கமும் கொண்டு சென்று விடாதே, அதனை காட்டிவிடாதே என்று துவா கேட்பார்கள். ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா இன்னஹா சாஅத் முஸ்தகர்ரம் வ முகாமா. தங்கும் இடங்களில் ஆகவும் மோசமானது அந்த நரகம் என்றதை அவங்க விளங்கியிருந்தார்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் எதனை விளங்கினோம்? எங்களுடைய பாவங்களை பற்றி எந்த அளவுக்கு சிந்தனை செய்தோம்? இன்றைக்கு பாவம் என்பதனை கூட உணராமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் ஒன்றரை கலந்து விடுகின்றோம். இன்றைக்கு ஏதோ மார்க்கத்தினுடைய சில விடயங்களை கேட்டு மனைவி பர்தா உடையவளாக ஆகிவிட்டால், ஃபேஸ் கவர் பண்ணக்கூடியவராக மாறிவிட்டால் என்பதற்காக காலி கோட்டிலே போய் நிற்கும் கணவன்மார்களை நாம் பார்க்கிறோம். கணவன் தாடியை வச்சிட்டார், மிஸ்வாக்கை தன்னுடைய பொக்கெட்டில் அடிச்சிட்டார். இவள் பார்க்கிறாள், நான் இவனை போல் ஒருவனை ஆசிக்கவில்லையே, நான் எதிர்பார்த்தது இதற்கு மாற்றமான ஒருவனைத்தானே, இவன் ஏதோ இந்த கோலத்தில் விட்டான், வானம் எனக்கு இவன் என்று காலி கோட்டிலே நிற்கக்கூடிய மனைவிமார்களை இன்று காணக்கூடிய காட்சி ஏராளம் சகோதரர். ஆனால் ஒவ்வொருவரும் உதவியாக இருக்க வேண்டும். எதற்கு? தன்னுடைய தீனுக்கு, மார்க்கத்துக்கு. கணவன் மனைவியுடைய, மனைவி கணவனுடைய. அதனை பார்க்கும் பிள்ளைகள் தான் நாளை மறுமையில் இந்த உலகத்தை விட்டு நாம் போனதன் பின்னால் கையேந்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, பேசுகிறதுக்கு பலதரப்பட்ட தலையங்கங்கள் இருக்குது. ஆனால் அவைகள் திரட்டி அறிவுகளை ஒன்று சேர்க்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. அறிவுகளுக்கு கருவூலம் அல்லாஹ்வுடைய பயம் என்பதனை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது இல்லாமல் என்ன தலையங்கங்கள் பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது சகோதரர்களே? முதலாவது, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்பதனை விளங்காமல் சேர்க்கும் அறிவுக்கு அல்லாஹ் இடத்துல எந்த விதமான பொறுமதியும் இல்லை. அது யூதர்களுடைய அறிவு, அது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய முஷ்ரிக்கீன்களுடைய அறிவு.
இன்று அவர்கள் எங்களை விடவும் குர்ஆனை நல்ல விளங்கியிருக்கின்றார்கள். என்றாலும் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வா கிடையாது. இதனால் ஹிதாயத்தும் இல்லாத ஒரு நிலைமை, அதே போன்ற நிலைமை நமக்கு உருவாகக்கூடாது. எனவே நாம் ரப்புடைய திருப்பம் எதில் இருக்கின்றது என்பதனை விளங்கி அதற்காக வேண்டிய தியாகங்கள் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ் நம்முடைய ஆஹ்ராவை பிரகாசிக்க செய்கின்றான், நம்முடைய துனியாவுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்க செய்கின்றான். துனியாவுடைய எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு சுமையாக விளங்க மாட்டாது. எனவே தொழுகை இல்லாத ஒரு மனைவியோட வாழ்கிறதும் அது ஹராமாக இருக்குது, தொழுகை இல்லாத ஒரு கணவனோட வாழ்கிறதும் அது ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொழுகை இல்லாதவன் காஃபிர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மனைவிக்கு சிந்தனை வருவதும் கிடையாது, என்னுடைய கணவனை தொழுகைக்கு தூண்ட வேண்டும். கணவனுக்கு சிந்தனை வருவது கிடையாது, என்னுடைய மனைவியை தொழுகைக்கு தூண்ட வேண்டும். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரஅன், ஒரு கணவனுக்கு ஒரு 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 மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யார் அவர்? காலையில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் சுபஹுடைய அஸானுக்கு முன்னால் எழும்பினார், 2 ரக்காத் தன்னுடைய ரப்புக்காக தொழுதார், வுலு செய்து தொழுதுவிட்டு பக்கத்தில் தூங்கியிருக்கும் மனைவியையும் எழுப்பாட்டினார். அவள் எழும்ப மறுக்கும் பொழுது தன்னுடைய கை விரல்களை தண்ணீரில் நனைத்து தெளித்து விடுகிறாள் அவளுடைய முகத்துக்கு. எழும்பி தொழு, ரப்பினுடைய முன்னால் நில்லு என்று அவளை தூண்டுகிறான் கணவன். இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. யாருடைய துஆ? ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய துஆ. அதே மாதிரி மனைவிக்கும் அவள் எழுந்தாள், தொழுதாள், பக்கத்தில் தூங்கியிருக்கும் கணவனை எழுப்பாட்டுகிறாள், மறுக்கிறான், தண்ணீரில் தன்னுடைய விரலை நனைக்கிறாள், தொளிக்கிறாள், எழுப்பு என்று சொல்லுகிறாள். இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய துஆ தஹஜ்ஜுடைய நேரத்தில் கிடைக்குது. இந்த துஆவை நாம் புறக்கணித்து விட்டு கனிமான சகோதரர்களே எங்கிருந்து ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்றைய கல்யாணம் முடித்து எத்தனை வருடங்கள் கழிஞ்சிட்டுது? 20 வருடம், 30 வருடம், 5 வருடம், 10 வருடம். கபருக்கும் நாம் நெருங்கிவிட்டோம். ஒரு நாளாவது இந்த ஹதீஸை அமல் செஞ்சிருப்போமா? கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, இந்த துனியாவுடைய வளத்தை, ஆஹ்ரானுடைய வளத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எத்தனையோ நெறிமுறைகள் இருக்கிறது. என்றாலும் சகோதரர்களே, நாங்கள் பாடுபடுகிறோம், கஷ்டப்படுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை துனியாவுக்கென்றே ஆக்கிட்டான். நீ எதற்கு பயப்படுகின்றாயோ அதற்கு நான் சாட்டி விடுவேன் என்பது அல்லாஹ்வுடைய ஹதீஸே குதுசி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யுஸல்லத்து அலா இப்னி ஆதம் மா ஹாஃபஹு இப்னு ஆதம் வலவ் அன்ன இப்னு ஆதம் லம் யஹஃபில்லல்லாஹ் லம் யுஸல்லத் அலா கைரிஹி. ஆதமுடைய மகன் எதற்கு பயப்படுகின்றானோ அவனை நாம் அதற்கே சாட்டிவிடுவோம். வியாபாரத்தினுடைய விடயத்திலே நஷ்டம் ஏற்படும் என்று பயந்தானா? அவனுடைய தொழில், படிப்பு மற்றும் உண்டான விடயங்களிலே அவன் நஷ்டம் ஏற்படும் என்று பயந்தானா? அவனை நாம் அதற்கென்றே சாட்டி விடுவோம். அது அவனுக்கு ஒரு நண்பனை போல இருக்கும், என்றாலும் நண்பன் அல்ல. இறுதி கட்டத்தில் அதனுடைய கொடூரத்தை அது காட்டும். இதனால் சகோதரர்களே, சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் இந்த நோன்பை சந்தர்ப்பமாக அமைத்து கொள்வோம் வாழ்க்கையின் திருப்பத்திற்கு. அதனால்தான் ஒவ்வொரு நோன்புலையும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது, ஒவ்வொரு பயான்களையும் ஞாபகப்படுத்தப்படுகின்றது. ஜிந்தகி ஐசே குசர்னா ஹே ஜைசே ரமஜான், மௌத்க ஐசே பாவோகே ஜைசே ஈத். வாழ்க்கையை ரமலானை போல கழித்து கொள்ளுங்கள், மௌத்துடைய சந்தர்ப்பத்தை பெருநாளாக பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு சின்ன வார்த்தை தான் சகோதரர்களே, ஆனால் அதிகமான ஹதீஸ்களை குர்ஆன்ல அதில் உள்ளடக்க முடியும். அந்த ரமலானில் பெற்ற பயிற்சி, உன்னுடைய ஹலாலான மனைவி இருந்தும் கூட தொடாமல், அவளுடன் சுகம் பாராட்டாமல், இச்சையுடன் ஏறெடுத்தும் பார்க்காமல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்தாய். இது எதற்காக? ஏனைய காலங்களில் அந்நிய பெண்ணை தொடாமல், அவளை ஏறெடுத்து பார்க்காமல் இருப்பதற்குரிய பயிற்சி. உன்னுடைய ஹலாலான மனைவியை வைத்து அல்லாஹ் தரும் பயிற்சி இது. தாகம் பீறிட்டு வருது, பசி பொங்கி எழுகிறது, கடும் சூடாக இருக்கிறது, வருத்தமாக இருக்குது. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய ஹலாலான பானம் தான் இருக்குது, நீ ஹலாலாக சம்பாதித்த சாப்பாடு தான் இருக்குது. என்றாலும் மகரிபுடைய அசான் வரைக்கும் பொறுத்திரு. எதற்காக இந்த பயிற்சி? ஏனைய நாட்களில் ஹராத்தை உண்ணாமல் இருப்பதற்காக. அது மட்டுமா? நீ ஆத்மீக ரீதியிலே பெற்ற அனைத்து பயிற்சிகளையும், உடல் ரீதியிலே பெற்ற எல்லா பயிற்சிகளையும் மௌத் வரைக்கும் எடுத்து செல்வாய் என்றால் மௌத்தை பெருநாளாக பெற்றுக்கொள்வாய். பகைவர்களும் நண்பர்களாக மாறும் நாள் அந்த பெருநாளுடைய நாள்.
நாம் புத்தாடை அணிந்து புதுமணம் கமல தக்பீர் முழக்கம் சொல்லக்கூடிய நாள், அல்லாஹ் ரமலானுடைய கூலியை பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய நாள். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானை சந்தோஷப்படுத்துகின்றான். அதை விடவும் பேரானந்தம் சந்தோஷம் மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். மலாய்க்காமார்கள் விஜயம் தருவார்கள். உங்களுக்கு பயம் கிடையாது, அச்சம் கிடையாது, கவலை கிடையாது. துனியாவில் விட்டுவிட்டும் பொருள்களை பற்றி கவலையா? விட்டுவிடுங்கள் கவலையை, அதை நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். உங்களுடைய மனைவியை பற்றி கவலையா? அவர்களை நாம் பராமரிக்கிறோம், விட்டுவிடுங்க. உங்களுடைய குழந்தைகளை பற்றி கவலையா? அவர்களை நாம் பராமரிக்கிறோம், விட்டுவிடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லாசி அவர்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக நீங்கள் ரப்பை திருப்திப்படுத்தியதன் காரணமாக உங்களுக்கு நிரந்தரமான சுவனம் இருக்கின்றது.